பிஇ, பிடெக் அண்ட் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா? உங்க கோர் ஃபீல்டில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? மாசம் ₹1,00,000 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா உங்களால முடியும். இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு தெரியாம நீங்க வீட்டில் உட்காந்துருக்கலாம். மேபி நீங்க டிசைனிங் ட்ரைனிங், ஐடி ஃபீல்டு ட்ரைனிங்ஸ் முடிச்சுட்டு அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம ஃபீல் பண்ணியிருக்கலாம். நீங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? எந்த டிபார்ட்மெண்ட்? அது நம்ம டிபார்ட்மெண்ட் தாங்க, ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்ல டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட். இந்த ஃபீல்டுல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களாலையும் சாதிக்க முடியும், ₹1,00,000 சம்பாதிக்க முடியும். ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்ல எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன் மெயின்டெனன்ஸ்னு இருக்கு. 11 kV ல இருந்து 220 kV சப்ஸ்டேஷன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா HVAC ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ், ஹீட் வென்டிலேஷன், ஏர் கண்டிஷன்ஸ், பியூர்லி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ECE பண்ணிருக்கீங்க அப்படின்னா பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அண்ட் டிப்ளமா நீங்க என்ன டிகிரி பண்ணிருக்கீங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் MEP. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கு. அதுவும் இல்லாம இதுல ரொம்ப ஈஸியா என்ட்ரி ஆகலாம். இதுக்கு பெரிய இன்டர்வியூ ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும்னு தேவையில்லை. உள்ள வந்து நீங்க வேலையை கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து டெக்னிக்கல் மேனேஜரா நீங்க கிரியேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. எல்லா கண்ட்ரீஸ்லயும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாசம் வந்துட்டு 50 இல்ல 1 இல்ல 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் இருக்கு. அப்ப இந்த வாய்ப்பை நம்ம எப்படி, ஃபாரின்ல கிடைக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம எப்படி எடுக்கிறது? டைரக்டா போயிட்டு நம்ம ட்ரை பண்ணா கண்டிப்பா இது கிடைக்காது. அப்ப இதுக்கு என்ன வேணும்? மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நம்ம கொடுக்க IIFMல இதுக்குண்டான ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் இங்க டொமஸ்டிக்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு இந்த மந்த்லி சேலரி 1 lakh to 2 lakhs கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. IIFMல இதுக்கு உண்டான ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இமிடியேட் பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த IIFM சென்னை நியூ பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கம்ல இருக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ IIFMல கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா 15 days ட்ரைனிங், ஜஸ்ட் ஃபார் 15 days ட்ரைனிங். ஸோ நான் தான் பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறவங்கள 15 days முடிச்சுட்டு உங்களை நான் பிளேஸ்மெண்ட் இங்கே டொமஸ்டிக் அண்ட் சென்னை, பெங்களூர் அண்ட் கோயம்புத்தூர் இங்கெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் ₹1,00,000 சம்பாதிக்கலாம். சார் எனக்கு வந்துட்டு கெரியர் கேப் இருக்குது சார். IIFM வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸ்போசரை கொடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னமும் நீங்க வீட்டில இருந்து கவலைப்பட தேவையில்லை. சார் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், டிப்ளமோ முடிச்சிருக்கேன்னா தாராளமா வாங்க வெளியில. இந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்க எங்க போனாலும் கிடைக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் லைக் நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கு, ஐடி பில்டிங்ல இருக்கு, மால்ல இருக்கு, ஏர்போர்ட்ல இருக்கு, மெட்ரோல இருக்கு, ஹோட்டல் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், எனி இண்டஸ்ட்ரிஸ் ஹேவிங் த ஃபெசிலிட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். இதுல நீங்க ஈஸியா என்ட்ரி ஆகி உங்களுடைய மாச சம்பளம் ₹25 நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கவே நீங்க டெக்னிக்கல் மேனேஜர்ஸ், அப்புறம் டெக்னிக்கல் மேனேஜர்ஸா மூவ் பண்ணீங்கன்னா உங்களோட சேலரி 70,000 மேல உங்களுக்கு கிடைக்கும். ஃபாரின் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் சூப்பர்வைசருக்கு 2 lakhs கொடுக்குறாங்க மினிமம். என்ஜினியர்ஸ்க்கு 2 lakhs மேல இருக்கு, மேனேஜர்ஸ்க்கு 2.5 lakhs மேல இருக்கு. இந்த வாய்ப்பு எதுக்கு நீங்க மிஸ் பண்றீங்க? என்ஜினியரிங் முடிச்சுட்டு முதல் 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா அடுத்தடுத்த வர இயர்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ டோன்ட் வேஸ்ட் இட். கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்.